ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மட்டன் சுக்கா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 kg மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய், தனியா எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஒரு ஜாருக்கு மாத்திடுங்க. அப்புறம் அதே கடாயை வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில ஜீரகம், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினோடனே நம்ம ஜார்ல லவங்கம், பட்டை, ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்பதான் வாசனையா இருக்கும். நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பொடியா எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி எடுத்ததுமே அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க மஞ்சத்தூள் வேணா போட்டுக்கோங்க. நான் கறி வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள்லாம் போட்டு தான் வேக வைப்பேன். அதனால நான் மஞ்சத்தூள் போடல. அதுக்கப்புறம் மட்டனை வேக வச்சு எடுத்த மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுனே 1/2 kg மட்டன் போட்டனால 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். எல்லாம் நல்லா கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு இதை மூடி விட்டுருங்க. அப்புறம் தண்ணி ட்ரை ஆனோடனே பாருங்க நல்லா சூப்பரா டேஸ்டியா இருக்கும். உங்களுக்கு எதனா பார்த்தோம்னா அப்போ ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், மட்டன் சுக்கா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.